ஸ்ரீனிவாசன், ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. எஸ் சார், தேங்க்யூ. சார், நான் ஸ்ரீனிவாசன், திருப்பதியில இருக்கேன். பார்ன் அண்ட் ப்ராட் அப் வந்து வெள்ளூர் தான். திருப்பதியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆக வேண்டியதான். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்கூல்ல வைஃப் அங்க டீச்சரா இருந்தாங்க. ப்ரொமோஷன்ல எங்க ஹெட் மிஸ்டர்ஸ் தான் இங்க வந்தாங்க. ஆகையால இங்க வர வேண்டியதா போச்சு. நான் அங்க வந்து எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்டா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வெள்ளூர்ல. பிஎட், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டீச்சர், அப்புறம் பேச்சுலர் டிடிஎட் கிளாஸ் இருக்கேன், அப்புறம் பிஎட், இப்படி ப்ரோக்ரஸ் இருந்தது. வைஃபோட இங்க வந்த பிறகு அகைன் டீச்சிங். இங்க தெலுங்கு வராது, எனக்கு ரீட் அண்ட் ரைட் தெரியாது, அதனால இங்கிலீஷ் தான் வரும். ஸோ இங்க என் பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் போனப்போ அந்த ஸ்கூல்ல எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ ஒர்க் பண்ணேன். இப்போ 54 இயர்ஸ் இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப போர் அடிச்சு ஒர்க் பண்ணி, கொஞ்சம் பேக் பெயின் வந்தது, L4 L5ல கொஞ்சம் பல்ஜ் ஆயிடுச்சு. ஸோ டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ஒரு 1 இயர் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போகலாம் ஜாப்க்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டேன் சார். இதுதான் என்னை பத்தி. எனக்கு 2 பெண் குழந்தைகள். வெரி குட், வெரி குட், வெரி குட். பெரிய பாப்பா ஃபார்மசி படிக்கிறாங்க, சின்ன பாப்பா வந்து +1 படிக்கிறாங்க. JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. வெரி குட், வெரி குட். நீங்க வந்து அந்த சியாட்டிக் பெயின் பத்தி சொன்னீங்கல்ல? ஆமா சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, எனக்கும் சியாட்டிக் இருக்கு. So I also தெரியல ஏன் தெரியல, இங்கிலீஷ் மெடிசன்ல என்ன பண்ணாலும் அது பெயின் தான் கண்ட்ரோல் ஆகுதே தவிர, நான் பெயின் எக்ஸ்ரே, ஒரு போன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் போய் பார்த்துட்டாங்க. அட்மோஸ்ட் ஹையர் மோஸ்ட் டாக்டரே மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அவங்க மெடிசன் தான் கொடுக்குறாங்க, பெயின் கில்லர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தி எனக்கு தெரியலங்க, இதுக்கு மேல என்னன்னு தெரியல. நான் இங்க ஒரு நேச்சுரோபதி இன்ஸ்டிடியூட் இருக்கு, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நேச்சுரோபதி இன்ஸ்டிடியூட்ல அங்க வந்து they insist that we should do exercise. அதுக்குன்னு சில ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. கான்ஸ்டன்டா வந்து ஐ இம்ப்ரூவ்ட் 98% பெயின் எனக்கு போயிடுச்சு, இன்னொரு 5% இருக்கு. பட் ஐ டூ கான்ஸ்டன்ட்லி எக்ஸசைஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங். ஆக்சுவலி பார்த்தா எக்ஸசைஸ் பண்றதே வாழ்வா போச்சு எனக்கு. ஸோ அதாவது இது வரைக்கும் பாடி நம்மளை பார்த்துக்கிச்சு, இனிமே வந்து நம்ம பாடியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கேன் நான். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜி. வந்து உங்க முழு அட்டென்ஷனும் உங்க பாடி மேல இருக்கு, உங்க பாடி தான் அவங்க பெயின் கொடுக்குது, அட்டென்ட்ங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம உடல்ல நம்ம கண்டிக்கிறது இல்லை பாருங்க. பாட்டுக்கு வேலைக்கு போறோம், வேலை செய்யறோம், வரோம். அப்ப நம்ம மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிடுது. பட் வந்து when you focus that you have to relieve the pain அப்படிங்கிற பொழுது, which is a very tricky psychology, இல்லையா? ஆமாங்க, 100க்கு 100 உண்மைங்க. நான் என் வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், நம்ம எல்லாரும் வேலைக்கு போறதுன்றது ஆரோக்கியத்துக்காக, ஆனா ஆரோக்கியத்தை பெட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்றோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அகைன் நம்ம அந்த ஆரோக்கியத்துக்காக திரும்பி வர வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அதை அப்ப சொன்னா இட்ஸ் 100% ட்ரூ, பட் ஒர்க் பண்ணும்போது நம்மளால அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா. அப்ப எனக்கு யோசனையா இருந்துச்சு, ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கை முறை தான், அதாவது மறுபடியும் நாம வந்து நம்ம ஆரோக்கியத்தை பாத்துக்கிறதுக்காகவே வாழ வேண்டியதா இருக்கும் போல. நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பார்த்தா இப்ப எல்லா உயிர்களுமே நமக்கு அந்த கேள்வி வருது, எதற்காக வாழ்கிறது, எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா, ஒரு சமயத்துல பார்த்தா இந்த உடல் கிடைத்திருக்கு, ஓகே, அதற்கான அனுகூலமாக நமக்கு வந்து இந்த சூழல் கிடைச்சிருக்கு, அதில் வாழ்வதுதான் நமது வாழ்க்கையினுடைய குறிக்கோளை. இத நம்ம மறந்துடுறோம். சோ வாழ்வது நம் குறிக்கோள் அப்படிங்கிற பொழுது அதை வாழ்வதற்கான இதுல நம்ம உடல் இருக்கு, உடலை கவனிச்சுக்கணும். மீதி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய நடப்போம். அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துக்கு கிராமம் நடந்தே போவாங்க, எக்ஸசைஸ் நிறைய இருக்கும் நமக்கு. வீட்டுல பெண்களுமே வந்து கீழே மூழ்கி கீழ்கி, அப்புறம் வந்து தயிர் பால் கிடையாது, இப்படி மாடை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிசிக்கலா இருந்தது. இப்போ வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து நமக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஸோ வி ஆர் மோர் அ மென்டல் பீயிங்.
அப்படி இருக்கிற பொழுது வந்து நமக்கு வந்து உடலை பற்றிய ஒரு கவனம்ங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறிப்பா வந்து எனக்கு இங்க கொரோனாக்கு அப்புறம் தான் நான் இந்தியா வந்தேன். அது வரைக்கும் நான் வெளிநாடுகள்ல தான் இருந்தேன். இப்போ கொரோனா வந்த பொழுதுதான் இந்த இந்த அவேர்னஸ் வந்தது. ஓகே. அதாவது வந்து இப்ப எங்கேயும் வேலைக்கு போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கேன், வெளியும் போக முடியாது. அப்போ வந்து யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அப்படிங்கிற அவேர்னஸ் பொதுவாக எல்லாருக்குமே தமிழர்களுக்கு அது வந்ததுன்னு நான் சொல்றேன் இல்லையா? ஆமாங்க, நீங்க சொல்றதுதான் சரி. அது ஒரு மிகப்பெரிய கொரோனா மிகப்பெரிய ஒரு லெசனா கொடுத்தது. நாம ஆரோக்கியத்துக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல எந்த டாக்டர்ஸும் இல்ல. ஆனா உடம்பு ஆரோக்கியமாவே இருந்தது. என்ன எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை அந்த கொரோனா பீரியட்ல. ஆனா எனக்கு அந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எனக்கு அஃபெக்ட் ஆச்சுங்க. அதுல ஒரு 50 டேஸ் என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டா, ஐசோலேஷன்ல என்ன ரூம்ல வச்சுட்டா. அப்பதான் எனக்கு சயாட்டிக் அட்டாக் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு அட்டாக் ஆகல. ஒன்ஸ் நான் 54 டேஸ் 50 இல்ல 54 டேஸ் நான் ஐசோலேஷன் போக வேண்டியதா போச்சு. அந்த டைம் எனக்கு அன்டாலரபிள் பெயின், சயாட்டிக்கா, ரொம்ப அவஸ்தைப்பட்டேங்க. நான் எதையுமே அவ்வளவு ஈஸியா கண்ணில் தண்ணி வைக்க மாட்டேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா இருந்தேன். அந்த அந்த பெயின்ல என் கண்ணில் தண்ணி என்னையும் அறியாம நான் தண்ணி வந்துருச்சு என் கண்ணில். என் வயசு கிட்ட சொல்லலை, இப்போ வரைக்கும் சொல்லலைங்க. ஏன்னா எங்க அப்பா எல்லாம் சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி வளர்த்தாரு, அழுகுறது ஆம்பளை பசங்களோட லட்சணம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதை நான் பிளைண்டா பிலீவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கண்ணில் தண்ணியா வராது. என் மகள்கள் கஷ்டப்பட்டா கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி அவளு அப்படிதான் வரும். பட் எனக்குன்னு நான் இது பண்ணதே இல்லை. சொந்தமா லாரி வச்சிருந்தோம். டிகிரி படிக்கும்போது அப்பா லாரி போட்டாங்க. ஸோ நான் டிகிரி முடிச்சுட்டு லாரியில போக ஆரம்பிச்சிட்டேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். பட் இப்போ வரைக்கும் டீ டோட்டலர் தான். ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஆல்கஹால் எடுக்க மாட்டேன். டிசிப்ளின் லைஃப். ஈவன் லாரியில நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் அவங்க இவங்க என்னோட டிரைவர்ஸ் எல்லாம் தப்பு பண்ணும். சிங்கிள் டச் பண்ணதில்லை. 31 இயர்ஸ் வரைக்கும் ஒழுங்கான ஒரு மெயிலா இருந்து 31 இயர்ஸ் தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு ஒழுக்கமான ஆண்மகனா வளர்ந்தேன். அப்படி இருந்து அவ்வளோ இதுவா இருந்து கூட நான் அழுததில்லை. அதுல எல்லாம் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டுங்க. ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில வளர்ந்தேங்க. ஆனா இந்த சயாட்டிக்கா போட்டு ஆள் திருப்பிருச்சுங்க. அப்பதான் கண்ணுல தண்ணி வச்சுட்டேன். இல்ல, அழுவது தப்பு இல்லை. ஆமா, அழுவது தப்பு இல்லை. ஆண்கள் அழக்கூடாதுங்கிறது வந்து நானும் குழந்தையில அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன், ஆண்கள் அழக்கூடாது. ஆனா நான் இந்த பக்தி மூமெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அழுதல் அப்படிங்கிறது வந்து crying is a great relief actually. அது நம்ம ஈகோ வந்து அப்படியே கரெக்ட். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பெயின் ரிலீவ். வலிக்கிற பொழுது அழுவதுல என்ன தப்பு? ஆனா இந்த சியாட்டிக்கா நீங்க சொல்றீங்க போல, அது வந்து உண்மையிலேயே இந்த பெயின் அப்படிங்கறத பத்தி நான் ரொம்ப காலமா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பெயின்ங்கிறது என்ன? இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பல்ஸ் சக்குன்னு அடிக்கும், அப்படியே ஒரு எலக்ட்ரிசிட்டி பாடி போகும். திடீர் தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு பல்ஸ் அடிச்சு உங்களை எழுப்பி விடும். அப்ப நீங்க கடைசியில யோசிச்சு பார்த்தா, அன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து வாழவே பிடிக்கல, நான் வந்து தூக்க மருந்து சாப்பிட்டு செத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, இப்ப நீங்க வெளியே போங்க. வாழ்வுங்கிறது வந்து எல்லாமே கெமிஸ்ட்ரி. இப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து சோடியம் லெவல் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு இன்டென்ஸ் கேர் யூனிட்ல அட்மிட் ஆயிருந்தார். யோசிச்சு பாருங்க, வேற இந்த நர்வ் கண்டக்ஷன் பண்றதுக்கு வந்து சோடியம் பொட்டாசியம் ரொம்ப அவசியம். அது வந்து சோடியம் பம்பும்பாங்க. ஸோ சோடியம் லெவல் பாடியில குறைஞ்சா உங்களுக்கு நர்வ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்க கடைசியில் சாரிங்க டிஸ்டர்ப் பண்ண, அப்ப சால்ட் எடுக்கணும். சால்ட் அதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சால்ட் ரெகுலர் நம்ம சால்ட் வச்சுக்கணும்னா கூடவும் சாப்பிடக்கூடாது. ஆனா ஒரு அளவுக்கு வந்து உப்புங்கிறது நம்ம உடல்ல நீங்க பார்க்கலாம் பாருங்க, அனிமல்ஸ் எல்லாம் கூட சால்ட் லிக்குமாங்க. அது ஏதோ கண்டுபிடிச்சு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற சால்ட்டை லிக் பண்ணி சால்ட்டை உள்ள இன்டேக் பண்ணிக்கும். ஸோ சால்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து இந்த கெமிஸ்ட்ரி தான் வந்து கடைசியில் இட் அல்டிமேட்லி டிசைட்ஸ். உங்களுடைய மூட்ஸ், உங்களுடைய டிப்ரெஷன், இல்லாட்ட உங்களுடைய பெயின், எதுக்குமே வந்து இட்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி சியாட்டிக்கா உள்ளவங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன், ஒன்று டயட் வெரி இம்பார்ட்டன்ட், இவரோட வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், certain amount of exercise is important, but more so psychological நமக்கு வாட் இஸ் பெயின் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன், உங்களோட நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பெயின் தெரியல. ஓகே,
இப்ப இந்த பேசி முடிச்சுட்டு தனியா போய் உட்கார்றதுன்னு அப்ப இந்த பெயின் அப்பியர் ஆகும். அதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பினாமினா பாருங்களேன். when we are engaged அப்படிங்கிற பொழுது இந்த பெயின் வேற ஒர்க்ல போய் உட்கார்ந்துக்குது. அப்புறம் when we are back to our self அப்படின்னு வரும்பொழுது இந்த பெயின் வருது. சோ பெயினை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அதோட பெயின் வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே மறந்து போகுதுங்க. அதாவது அதற்கு மட்டுமே நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ஒரு கோவம் மாதிரி. உயர்ந்தப்பட்ட கோவம் வரும்போது அதுக்கான கோவம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாரும் ஃபோக்கஸ் ஆன் மீ, அட்டென்ஷன் ஆன் மீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல இந்த வலி கோவப்பட்டு தன்னை மட்டுமே பார்க்க வைக்குதோ அப்படின்னு தோணும். ஜஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி என் ஒய்ஃபோட கார்டன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி குனிஞ்சு ஒரு சின்ன ஒரு டூல் எடுக்கிறதுக்குள்ள சில்லுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், அதோட நிறுத்திட்டேன். என் ஒய்ஃப் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நீங்க சொன்ன மாதிரி நான் டயட்ல இருக்கிறேன் ஒரு 5 வருஷமா. 2017 அக்டோபர் 16ல இருந்து பேலியோ டயட்ல இருக்கேன். சரியா ஃபாலோ பண்ணுவேன். நோ மோர் சீட் அண்ட் ஆல். லாஸ்ட் ஒரு 1 இயரா திருமலாம் மேல வளர்க் பண்ணேன். அப்ப அங்க நான்வெஜ் சாப்பிட முடியாது. அதனால ஒரு 1 இயர் வேற வழி இல்லை, பிரசாதமே சாப்பாடா போயிடுச்சு. பெருமாளோட பிரசாதம் தான் எனக்கு சாப்பாடு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் வெயிட் போட்டேன், 70 கேஜிக்கு வந்துட்டேன். 70 அவ்வளவுதான். ஸோ அகைன் இப்ப மறுபடியும் நான் பேலியோக்குள்ள வந்துட்டேன். லைக் மார்னிங் ஒரு பட்டர் காஃபி, ஆஃப்டர்நூன்ல கொஞ்சம் எக்ஸ், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நைட்ல சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். இவ்வளவுதான் என்னோட இது. கார்போஹைட்ரேட்ஸ் நல்லா குறைச்சிட்டேன். அப்படி கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் ஹோல் கார்போஹைட்ரேட் லைக் வெஜிடபிள்ஸ்ல இருந்து வரும், அவ்வளவுதான். பொட்டேட்டோ கூட எடுக்கிறது இல்லை, அவாய்ட் பண்ணிட்டேன். பீட்ரூட், கேரட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல ப்ரோட்டீன், ஒரு நல்ல ஃபேட்டு, கீ தான் குக்கிங் ஆயில், இல்லைன்னா பட்டர் தான் குக்கிங் ஆயில். இது 2 தான் என்னோட குக்கிங் ஆயில், வேற எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. ஸோ வந்துட்டேன். உடம்பு ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்பதான் ஒரு 3 டேஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் என்னன்னா, ஒரு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா நான் இதுக்குள்ள போவேன். ஆனா இந்த பெயின் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப கோவப்படுது நம்ம மேல அப்படிங்கறது மட்டும் விளங்குது. ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்டா எங்க கேக்குது? நம்மளோட பாஷை புரியலையோன்னு தோணும் எனக்கு அந்த கூட பேசும்போது. ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ஒரு புக்ல படிச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்மோன்ஸ், டன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுமா பிரெயின். ஸோ அதை பாசிட்டிவா நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு அதோட ரியாக்ஷன் வேற. ஐயோ தாங்க முடியலையே அப்படின்னு சொன்னா அதோட அதோட அதுக்கு கிரியேட் ஆகுற ஹார்மோன்ஸ் வேற அப்படின்னு சொல்லி அந்த புக்ல படிச்சேன். ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஒரு ஃபாரின் ஆத்தர்ல இருந்து அது ஸோ அது ஒரு பாதிதான் புக்கு படிச்சேன். இன்னும் அந்த புக்ஸ் படிக்கணும். அது இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அதை நான் கட் பண்ண முடிஞ்சது. ஓகே, எங்க நாம ரொம்ப ஹார்மோன்ஸை தூண்டி விடுறோம் போல. ஸோ பாசிட்டிவா மனசுல நினைக்க ஆரம்பிக்கணும், பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. ஆனா என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் தான் சரியான கிரிட்டிசைசர். என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா பண்ணி அது ஒரு எதனா உனக்கு எதனா ஒரு நோயா போயிட போகுது அப்படின்பா. தெரியல, எனக்கு இருக்கிறத சரியா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்றீங்களோ, இருக்கிறத சரியா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்க, உள்ளதை சொல்ல மாட்டேன்றீங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்பவுமே வாழ்க்கை துணை அப்படிதானுங்க. நம்ம ஒரு எண்டுல இருந்தா துணை இன்னொரு எண்டுல இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். அதுதான் குடும்பத்தோட சூழ்நிலை. அதுதான் குடும்பம்னு நினைக்கிறேங்க. அப்படிதான் இருக்கிறாங்க வைஃப் எல்லாருமே. எனக்கு அமைஞ்ச வைஃபால நான் எல்லாருமே இல்ல இல்ல என்னவோ. உண்மைதான். எனக்கும் அது நீங்க சொல்லுவது பிறந்தது. ஏன்னா பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்ங்கிறது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஒட்டையில யோசிச்சுட்டு இருந்தோம்னா அவங்க they are concerned about us, but they think in a different way. அண்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆழ்மன தியானம், இந்த ஆழ்மன இதுக்குள்ள போய் நீங்க அழகா சொன்னீங்க, ரொம்ப பொய்டிக்கா சொன்னீங்க. அதாவது வந்து உடம்புட்டு நீ வந்து ரொம்ப வலிக்காதப்பா அப்படின்னு சொன்னா நம்ம மொழி அது புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான் அது. நானும் எவ்வளோ நான் என் டாக்டர் சொல்லுவாங்க வந்து நீ மெடிடேட் பண்ணுப்பா, நீ மெடிடேட் பண்ணி ட்ரை டு ரெடியூஸ் யுவர் பெயின் அண்ட் ட்ரை டு ரிலீவ் யுவர் செல்ஃப். இது தியரிட்டிக்கலா சொல்ற போது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஐ எம் டூயிங் தட். ஆக்சுவலா நான் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ற பொழுதெல்லாம் வந்து ஐ பிரிங் இன் திஸ் காஸ்மிக் எனர்ஜி இன்டு மீ. இல்ல இந்த சியாட்டிக்கல் என்னன்னா டிஸ்க் பல்ஜிங் அப்படிங்கிறான். அந்த டிஸ்க் பல்ஜிங்லனா அங்க ஒரு கார்டிலேஜ் வந்து டெபாசிட் ஆகும்.
அந்த கார்டிலேஜ் இருக்கிறதுனால நர்வ்ஸ் வந்து வெளியே வர நர்வ்ஸை அழுத்திக்கிட்டே இருக்கு. நான் இந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், இந்த கார்டிலேஜ் எப்படி டிசால்வ் பண்ணுறது? அவளுக்கு தெரியல. இஸ் இட் த்ரூ மெடிசின் ஆர் த்ரூ மெடிடேஷன்? ஓகே, இப்போ வந்து அது அதை அப்போ இஃப் மைண்ட் ஓவர் த மேட்டர் அப்படிங்கிறது உண்மையா இருக்கும். நான் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வந்து இந்த கார்டிலேஜ் ஜஸ்ட் ஒரு லேசர் பீம் மாதிரி ஐ ஃபோக்கஸ் ஆன் மை ஸ்பைனல் கார்ட். பிகாஸ் நான் எம்ஆர்ஐ எடுத்ததுல வந்து மை ஸ்பைன் இஸ் பர்ஃபெக்ட், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸப்ட் இந்த ஒரு 2 யூனிட் மட்டும் அதுல வந்து இந்த டிஸ்க் பல்ஜிங் இருக்கு. அப்போ வந்து ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஆக்சுவலி இது இது கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பிராணா மெடிடேஷன். இது வந்து கிரியா மெடிடேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா கிரியால அந்த மாதிரி தான் வி கிளீன் அவர் ஸ்பைனல் கார்ட், ஓகே, யூசிங் பிராணா. ஏன்னா பிராணா தான் வந்து அல்டிமேட்டா தட் இஸ் த ஒன் விச் சஸ்டைன்ஸ். ஸோ அப்போ அந்த பிராணாவை நிறைய உள்ள கொண்டு வந்து அந்த பிராணிக் எனர்ஜியை உள்ள கொண்டு வந்து அப்போ நேச்சுரலி யூ ஹேவ் டு பி வெரி பாசிட்டிவ். பிகாஸ் இது ஒரு ஆட்டோ சஜஷன் தான். நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இது ஒரு வியாதி இல்லை, இது ஒரு பிசிக்கல் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து நான் முதல்ல உடலை கவனிக்காததுனால, இப்போ டாக்டர் தான் சொன்னாங்க, நீங்க எத்தனையோ வருஷமா இருக்குங்க, அது நீங்க என்னமோ இப்பதான் வந்ததா நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா நீங்க அப்போ வந்து இதை கண்டுக்காம இருக்கு. எனக்கு 2-3 அட்டாக்ஸ் ஞாபகம் இருக்கு. நியூயார்க்ல ஒரு முறை தான் என் பொண்ணை அவளோட சேர்ந்து அலைன்னு அலைஞ்சிட்டு நியூயார்க்ல வீட்டுக்கு வந்து சாயந்தரம் பார்த்தா எந்திரிக்கவே முடியல. பேக் பெயின் அவ்வளவு இருந்தது. ஸோ இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ், லைக் as well as ஜெர்மன்ல ஒரு முறை இருக்கும்போது இந்த மாதிரி பேக் பெயின் வந்து என் ஃப்ரெண்ட் இஸ் அ பிசியோதெரபிஸ்ட், ஜெர்மன் ஃப்ரெண்ட், அவன் தான் எனக்கு சரி பண்ணி விட்டான். ஸோ இந்த மாதிரி ரெக்கரிங்கா இருந்திருக்கு. ஆனா நம்ம வந்து யூத்ஃபுல்லா இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு வேலைன்றது போயிட்டு இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நம்ம வந்து அப்படியே, ஆனா ஆக்சுவலா வந்து எங்க ரிலேட்டிவ் பையன் நீங்க வந்து அவன் சொல்றான் கண்டுக்காத அப்படிங்கிறான் அவன். அதெல்லாம் வரும் போகும், வேதனைகள் வரும் போகும், அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு. என்ன சொல்யூஷன்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொன்ன உடனே இப்ப இன்னைக்கு நம்ம டாபிக் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வந்து நோவு அப்படின்ட்டு நான் கூட என்னுடைய ஃபேஸ்புக்ல வந்து போட்டேன். நோவுன்னா என்ன? ஓகே, நோதல் அது வந்து யாது முறை யாவரும் கேள்வின்னு கூட சொல்லுவாங்க. நோதலை பத்தி இன்னும் ரொம்ப கவலைப்படாத, அதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காத, தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படிங்கிற அதுல நோதலும் இரத்தலையுமே அவர் சொல்றாரு. புதுசா என்ன இதெல்லாம் உலகத்துல இருக்கிறதானே அப்படிங்கிறாரு கணியன் பூங்குன்றன். இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. நோவுன்னா என்ன? ஏன்னா உடல்ல பிறந்த உடனே நோவுன்னு ஒண்ணு இருக்கு. என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், நோவு இருக்கிறதுனால தான் வந்து யூ ஃபீல் தட் யூ எக்ஸிஸ்ட். எப்படி பாருங்க, இந்த நோவு இல்லைன்னா we don't exist. அப்படி ஒரு நோக்கு இருக்கு இதுல. பல வகையான இதுல இந்த இப்ப வந்து இந்த பெயின் அப்படிங்கிறது வந்து நம்மளை சிந்திக்க வைக்கும். என்ன சொல்றீங்க? உண்மைதாங்க, நீங்க சொன்னதுதான் சரி. இந்த இந்த வலியோட தாக்கத்தை நாம எப்படிதான் சரி பண்ண போறோம்னு தெரியல. ஆனா ஜெயிக்கணும். தட் மீன்ஸ் அதை ஜெயிக்கணும் இந்த சென்ஸ். அதை நம்ம அது வந்து இவ்வளவு நாள் நான் என்ன கவனின்னு சொல்லி நான் உன்னை கவனிக்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு சப்ரஸ். நீ என் பேச்சை கேட்டு, நான் உன் பேச்சை கேட்டு நான் உனக்காக டைம் கொடுக்குறேன். ஸோ நீ என் பேச்சை கேட்டு நீ உன் உள்ளுக்குள்ள போயிடு. இப்ப அந்த பல்ஜ் நான் என்ன நினைச்சேன், அக்கு பஞ்சர் இல்லைன்னா அக்கு ப்ரெஷருக்கு எதனா போலாமான்னு நினைச்சேன். இங்க திருப்பதியில யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு. பட் எப்படின்னு தெரியல. வெளியிருந்து பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் கிளீனா இல்ல, ஒரு மாதிரி டஞ்சனா இருக்குது. அதெல்லாம் வச்சு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்ற மாதிரி தான். ஸோ நாம அவரை அப்படியும் கணிக்க முடியாது. எனக்கு அவரை பத்தின ஃபீட்பேக் ரிவ்யூ கூகுள்ல இல்லை. ஸோ ஓகே, ஒரு முறை போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள உங்களோட பேசுறதுல எனக்கு இது ஒண்ணு தெரிஞ்சது. பட் நான் என்ன சொல்றேங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதை ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைஸ் யூடியூப்ல பார்க்கணும். நான் பார்த்துட்டு இதுக்காக நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவே இருக்கேன். எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஐம் ஹெல்தி. எனக்கு பிரெயின் ஃபாக் இல்ல, நல்லா கிளாரிட்டியா இருக்கு மைண்ட். பிகாஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் எனக்கு ரொம்ப கம்மி. ஸோ சரியா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் நான் கீட்டோ. ஸோ நல்லா இருக்கு உடம்பு, நல்ல எனர்ஜி. என் ஒய்ஃப் அதான் சொல்லுவா, எல்லாம் இருக்கு, ஆனா அந்த உங்க கண்ணுல உங்க ஃபேஸ்ல அந்த அதோட வலியோட ஒரு தாக்கம் தெரியுது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அவ சைட் பை சைடு ஒரு டச் பண்ணிட்டு போயிடுவா, நீ கிழவன் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி. அது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்காது. இல்ல அது ரொம்ப ரொம்ப நான் முக்கியம். சொல்லுவேன், ஏன்னா இப்ப வந்து ஃபேஸ்புக்ல
இப்ப நான் ரொம்ப மெலிஞ்சிட்டேன். நான் முந்தி இப்படி இருக்க மாட்டேன். என்னுடைய நண்பர்கள்ல மலேசியன் நண்பர்கள், "என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு?" வந்து, "ஏன் இப்படி ஆயிடுச்சு உனக்கு? ரொம்ப கழடு தட்டி போச்சு. உன்னுடைய இது கழடு தட்டி போச்சு ஓகே. ஒரு முகம்." அப்படிங்கிற மாதிரி. அதே போல இந்த சாவு பற்றி நான் கூட இப்ப FB-ல போட்டிருந்தேன் பாருங்க. அது நம்மாழ்வாரோட ஒரு பாசுரம், "வைகந்த புகுவது மன்னவர் விதியே" அப்படின்னு. ஒரு அழகான பாசுரம் அது. அது சொன்னோட நண்பர்கள்லாம் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. நீ சாவ பத்தி எல்லாம் இப்ப பேசக்கூடாது. ஆனா நோதல், சாதல் 2யும் பத்தி கணியன் பூங்குன்றன் பேசணும் அப்படிங்கிறார். அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் அப்படிங்கிறாரு. பேசுறது வேற. சாரி, உங்களை இன்டரப்ட் பண்றேன். எதுவும் தப்பா நினைக்காதீங்க. பேசுறது வேற, அது நம்மள எஃபெக்ட் பண்றது வேற. சோ பேசலாம், பட் எஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க சொன்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எல்லாமே சரிதான். இன்னும் கொஞ்சம் சரிதான் இந்த சென்ஸ், நீங்க இன்னும் ஏதோ நீங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்திருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருந்திருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறீங்க. சோ இப்ப நாம மறுபடியும் நீங்களும் நானும் சேர்ந்து அந்த வேலையை செய்வோம். அதுக்கான இது என்னவோ அதுக்கான அதற்கான முயற்சி எடுக்கலாம்னு தோணுது. இப்ப நீங்க ஒரு நேச்சுரோபதிக்கு போனேன்னு சொன்னீங்க. உங்களோட உணவு முறை என்னன்னு தெரியல. உங்ககிட்ட நான் அப்படியெல்லாம் கேட்கலாமான்னு கூட தெரியல. இப்ப நம்ம கேட்கலாம். பழக ஆரம்பிச்சீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களோட பேசுறது. சோ நாம இந்த இந்த பேச்சு இது இப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து போகலாம். இத ஒரு ஒரு நல்ல உறவு முறையா, ஒரு நல்ல என்ன சொல்றது, நான் ரொம்ப சின்ன உங்கள இப்ப எனக்கு 54 வயசுன்னு சொன்னேன் இல்லையா? நான் உங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்குதான்னு தெரியல. சோ நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசி உங்கள நல்ல இன்னும் நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் ஆயி ஹெல்தி பக்கமா உங்க நண்பர்கள் சொன்ன மாதிரியான ஒரு 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 இதுக்குள்ள உங்கள எடுத்துட்டு போகணும்னு எனக்கு தோணுது அது மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க அப்படி இருந்திருக்கிறீங்க. என்ன மிஸ்ஸிங்? நீங்க இப்ப நீங்க பண்ணீங்க இல்லையா இந்த இந்த நேச்சுரோபதி. அது என்ன சாப்பாடு குடுத்துச்சு? அது என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டு, இத பத்தியும் நாம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும். ஏன்னா நானு ஒரு 5 ஆண்டு காலம் இந்த இதுல இருந்திருக்கிறேன். இந்த பாலியோ அப்படிங்கிற டயட்டுக்குள்ள. யாரும் ஒரு பைசா காசு வாங்குனது இல்ல. சோ எல்லாமே ஃப்ரீ ஆஃப் இதுல நம்மள படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது தான். 1. 2, இந்த 40 வருஷமா நான் வந்து ஆயில் சாப்பிட்டது இல்லங்க. அதிகபட்சமான நான்வெஜ் சாப்பிட்டது இல்ல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நான் இருந்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இன்னும் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வந்திருக்குதுங்க. அ கரெக்ட்டா 1:00க்குள்ள நான் சாப்பிடலன்னா எனக்கு வாமிட் வந்துரும். நான் சொல்றது 2017க்கு முன்னாடி. தல சுத்தும். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எனக்கு தல சுத்தும். குளுக்கோஸ் ஏத்தணும். வாமிட் ஆகும். என் வைஃப் தமிழ்நாடுல இருந்து வந்த பிறகு என்னங்க தப்பு பண்ணிட்டனோ, ஏன்னா நான் கை அவ மேல போட்டா அவளால என்னோட வெயிட்ட தாங்க முடியல. நான் அப்படி இருந்தேங்க. அ வாரத்துக்கு ஒரு முறை தான் நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆல்மோஸ்ட் ஆல் நான் நான்வெஜ்ஜே விட்டுட்டேன். எல்லா சிறுதானியங்களையும் வாங்கி, வீட்லயே காய வச்சு, அத ஸ்ப்ரவுட் பண்ணி, அத எடுத்துட்டு போய் பவுடர் பண்ணி, அத வந்து ஒரு பானையில தான் சேவ் பண்ணுவேன். அதாவது அது கூட கெடக்கூடாது. ஸ்வீட் ஸ்டீல்ல வைக்கக்கூடாது அப்படின்றனால ஒரு பானையில வச்சு, அது ஒரு ரொட்டி மாரியோ, இல்ல ஒரு தோசை மாதிரியோ இப்படிதாங்க சாப்பிடுவேன். அப்படி இருந்த நானு, எனக்கு இவ்ளோ பிரச்சனை. மூக்குல ஒரு கட்டி வந்துருச்சு. கழுத்துல பெல்ட் போடணும்னு சொன்னாங்க. இடுப்புல பெல்ட் போடணும்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் என்ன பார்த்து சிரிச்சாரு. "நீ ப்ரீ டயாபெட்டிக் నీకు తెలుగులో சொன்னாரு. "నీకు దగ్గర దగ్గర ఒక 5,00,000 రూపాయలు ఖర్చు ఉంది. నేను చెప్తాను చెన్నైకి పో." அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5,00,000 ரூபாய் செலவு இருக்குது. சென்னைக்கு போனீங்கன்னா மூக்குல ஆபரேஷன் பண்ணுவாங்க. ஒரு சதை வளர்ந்துருக்கு. அதுக்கு வந்து இங்க பண்ணா 70,000, அங்க பண்ணா 1,50,000. ஆனா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிடும்னு சொல்ல மாட்டேன். அதாவது நான் டீச் பண்ணேன்னா 45 மினிட்ஸ் மேல டீச் பண்ணேன்னா எனக்கு வந்து கண்டினியூஸா ஒரு டிபி பேஷண்ட் மாதிரி இருமல் வருங்க. அப்போ அந்த சிப்லா கம்பெனியோட ஒரு ஹஃப் பஃப் இருக்கும். அத அடிச்சுட்டேன்னா மறுபடியும் அமைதியா இருக்கும். நான் அத 40 மினிட்ஸ்ல அடிப்பேன். அடிச்சுட்டு மறுபடியும் 2வது கிளாஸ் டீச் பண்ணிட்டு மறுபடியும் அடிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் யூஸ் பண்ணணும். நைட் ஆரம்பிச்சேன்னா 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 12, 1 மணி வரைக்கும் இரும்பிட்டே இருப்பேன். குழந்தைங்களெல்லாம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்ட விட்டு வெளிய வந்து ரோட்ல நடந்துட்டு இரும்பிட்டு இருக்குங்க. ஒரு ஒரு டீ சாப்பிட்டது இல்ல, ஒரு ஆல்கஹால் சாப்பிட்டது இல்ல. எனக்கு என்ன இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி பெருமாளை பார்த்து அப்படியே அந்த மலை அப்படியே தெரியுங்க. என்ன இது வாழ்க்கைங்க? பெருமாள் கிட்ட நான் 2 தான் கேட்பேன். கேட்டேன் இது வரைக்குமே. ஏன்னா நான் அவரோட அருளால பிறந்தேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அது இன்னொரு நாள் சொல்றேன். அது என்ன கதைன்னு. அது ஒரு கதை அது. ஒரு முறை என் ஒய்ஃப்காக கேட்டேன். இன்னொரு முறை இந்த ஆரோக்கியத்துக்காக கேட்டேன். இவ்வளவுதான் அவர்கிட்ட நான் கேட்டதே. எதனா வேணும்னா மத்தவங்களுக்காக கேட்பேன். எனக்காக கேட்க மாட்டேன். ஆனா நான் அது மாதிரி மனம் நொந்து கேட்டேன்னா 100க்கு 100% அது குடுத்தே தீருவாரு. அவரு மிஸ்ஸே பண்ண மாட்டாரு. சோ அன்னைக்கு ராத்திரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி கண்ணுல தண்ணி வரல. ஆனா வர ஸ்டேஜ். அப்புறம் படுத்துட்டேன். மறுநாள் காத்தால 6:00 என் தம்பி ஃபோன் பண்றான்.
என்ன குரலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, டல்லா இருக்கு அப்படின்னு. ஆர்மியில இருக்காங்க. ஆர்மி ஏஎம்சி மெடிக்கல் கோர்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். இது மாதிரிடா அப்படின்னு சொன்னப்ப அவன் சொன்னா, இது ஒரு டயட் இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியல, நீ ஒரு முறை போய் பாரு அப்படின்னு சொன்னான். அந்த டயட்டை பத்தி மொத்த டீடைல்ஸும் ஃபேஸ்புக்ல போய் படிச்சு, ஞான செல்வன் இதெல்லாம் படிச்சு 3 மாதம், ஐ திங்க் 1 மாசமோ 2 மாசமா படிச்சேன். என் வைஃப் சொன்னா, நீ மென்டலாவே ஆயிடுவ, என்ன இப்படி படிச்சுட்டு இருக்கிற அதை பத்தின்னு. ஃபுல்லா படிச்சு ஒரு ஃபைன் மார்னிங் அப்படியே கார்போஹைட்ரேட் நிறுத்தினாங்க. கரெக்டா 10வது நாள் என் மூக்குல இருக்கிற சதை போயிருச்சு. அதுக்கப்புறமா 1 மந்த்ல எனக்கு அந்த வாமிட் நின்றுச்சு. 3 மந்த்ஸ்ல நான் வந்து 3 days ஃபாஸ்டிங் போட்டேன். 72 hours ஆட்டோ பேக்கிங்காக போட்டேன். நாட் ஈவன் சிங்கிள் வாமிட் வரல. அதுக்கப்புறம் டாக்டர் போயிட்டு, என் டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, அதே டாக்டர்கிட்ட என் டாக்டர் எடுத்து போகும்போது அவர் கேட்டார், என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாரு. நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரிட்டையர்டு டாக்டர். எங்க டிடிடி ஹாஸ்பிட்டல்ஸ் ரிட்டையர்டு எம்டி. அவர் சொன்னாரு, எனக்கு சுகர் வந்திருக்குது, ரிட்டையர்டு, சுகர் வந்திருக்குது, இது என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது, உன்னோட ஐடியா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. என் வைஃப் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயிட்டா. அப்ப சொன்னேன், இல்ல சார், அவர் என்ன சொல்றாருன்னா, கஞ்சி குடிக்கிறேன், நிறுத்தி நிறுத்தி தான் குடிக்கிறேன், அப்பயும் எனக்கு 6.7 இது ஹெச்பிஏ1சி அப்படின்னு சொன்னாரு. ஒன்னு ஏஜ் ஃபேக்டர் சார், 6.7ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். இல்ல அமெரிக்கன் ஆர்ட் அசோசியேஷன் பிரகாரம் இது ஓகே தான் என் ஏஜுக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்லவே இல்ல, இறக்க முடியும், கட்டாயம் இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டயட் மெத்தட சொன்னேன். இதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா, ஐயோ ஒரு காஃபி சாப்பிட்டு நம்மளால அவ்வளவு நேரம் இருக்க முடியுமா, தலை சுத்தமான சார், எனக்கு தலை சுத்தி வாமிட்ல தான் சார் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு பேசும்போது அவர் ஒரு நிமிஷம், சரி அப்ப ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு முறை வாங்கல, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன. சோ கழுத்துக்கு பெல்ட் இல்ல, இடுப்புக்கு பெல்ட் இல்ல, டயட் பிச்சு கட்டிட்டு போச்சுங்க. சரியான ஹெல்தி. ஒன்னே ஒண்ணு அவங்க சொன்னதில், சாரி சாரி, இல்ல நீங்க இல்ல ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தீங்களா? ஆமாமா. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சாரி டு இன்டர்ப்ரெட். பட் வந்து என்னன்னா, ஒரு சஜஷன் உங்களுக்கு நான் சொல்லாம யோசிக்கிறேன். நேச்சுரோபதியை பத்தி நம்ம பேசணும். நான் ஜெர்மன்ல வாழ்ந்த பொழுது ம். நான் அலோபதி எடுத்துக்கிட்டவே இல்லை. என்னுடைய டாக்டர் ஒரு நேச்சுரோபதி டாக்டர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, as a human being வந்து லைக் எனி அதர் அனிமல். இப்போ அனிமல்ஸ் டாக்டர் கிடையாது. அது எந்த டாக்டர் போகுது. ஸோ அது கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு பாடிக்கும் வந்து அது ஒரு நம்மளே செல்ஃப் கியூர் பண்ணிக்கிறதுக்கான சிஸ்டம் இருக்கு நம்ம பாடியிலே பில்டினா இருக்கு. இப்ப நீங்க பண்றது என்னன்னா, யூ என்ஹான்ஸ் யுவர் இம்யூனிட்டி, யூ என்ஹான்ஸ் யுவர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. இப்ப வீடை நம்ம சுத்தப்படுத்தி நம்ம நல்லா வச்சுக்கிட்டு, அதே போல நம்ம உடம்ப சுத்தப்படுத்தி நல்லா வச்சுக்கிட்டா வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு வந்து நேரம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து செங்கல்பட்டுல நானே இப்பதான் ரீசெண்டா டிஸ்கவர் பண்ணேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்ஸ்டியூட் இருக்கு. ரொம்ப கிளீன். இட்ஸ் லைக் ஒரு வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சிருக்காங்க. இட்ஸ் கால்ட் நேச்சுரோபதிக் அண்ட் யோகிக் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அதுல வந்து எல்லாமே ஃப்ரீ. நீங்க வந்து இஃப் யூ ஹேவ் டைம்னா யூ கேன் கம் தேர், ரெஜிஸ்டர் அண்ட் இன்பேஷண்டா நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கும். 1 மாசம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், till you get cured. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வந்து அவங்க அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து அதுக்கு சொல்றாங்க. ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு யோகா மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ணினோம்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்கா, திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த எக்ஸசைஸை நான் பண்ண எனக்கு 95% பெயின் போயிடுச்சு. ஒரு 5% தான் இருக்கு, விச் ஐ எம் ஒர்க்கிங் ஆன். அதை நீங்க யோசிச்சு சூப்பர். எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இப்ப எனக்கு ஜூம் சொல்லுது நமக்கு இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So ஐயோ, ஓகே ஓகே. we may have to end at some point. பட் எனிவே ரொம்ப ஒரு நல்ல டாபிக் எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வந்து உங்களுடைய இன்புட் எனக்கு ரொம்ப முக்கியமாப்படுது. நீங்க வந்து நியாண்டர் செல்வனை பத்தி சொன்னீங்க. செல்வன் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சன் அவரு. ஸோ நானும் ஐ எம் அ ஃபாலோவர் ஆஃப் செல்வன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்ல நீங்க வந்து நிறைய பண்ணி அதுக்கான கியூர். நீங்க இந்த ஃபாஸ்டிங் சொல்றீங்களே, ஐ எம் நாட் அ ஃபாஸ்டிங் டைப். ஆனா என் ஃப்ரெண்டு, ஜெர்மன் ஃப்ரெண்டு வந்து நான் சொன்னேன் ஜூரன் அப்படின்னு, ஹீஸ் அ பிசியோதெரபிஸ்ட். அவருடைய ஒரே மெடிசின் வந்து ஃபாஸ்டிங் தான். அவன் ஃபாஸ்டிங் பண்ணி பண்ணி எல்லாத்தையும் கியூர் பண்ணுவான். ரீசெண்டா ஹி ஹேட் திஸ், ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அவன் ஃபாஸ்டிங்லயே கியூர் பண்றான். பட் ஐ எம் நாட் அ ஃபாஸ்டிங் டைம். ஆனா அந்த டயட்டுங்கிறதுல நவ் ஐ பிலீவ் தட் டயட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். பிளஸ் த வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். நீங்க சொன்னீங்க இறைவன்கிட்ட வேண்டிக்கணும் அப்படிங்கிறது, அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் காப்பவன் யாருன்னு. இப்ப நம்ம வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து ஹூ சஸ்டைன்ஸ் தட். இப்போ நம்ம தான் வாழ்றோம், பிறக்கிறோம், சாகுறோம்.
who retains this and who maintains this அப்படிங்கறத யோசிச்சோம்னா அந்த சோர்ஸ்கிட்டே தான் போய் நம்ம கேட்கணும். ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்து உழலும் ஆழிவண்ணன் என்னம்மான் அத்தன் திருமால் இருஞ்சோலை வாழி மனமே கைவிடல் உடலும் உயிரும் மங்க ஒட்டேல் அப்படிங்கிறாரு நம்மளால். முடிக்கிற ரொம்ப அழகா முடிப்பாரு. டோன்ட் கிவ் அப்ங்கிறாரு. ஏன்னா அவன் தான் நமக்கு சரண். அவனை தவிர நமக்கு எந்த சரணும் கிடையாது. ஏன்னா அவன் தான் அவனுடைய படைப்பை தான் நம்ம வெளியே வரும். ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்து உழலும்னு ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க. ஆக இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு இறைச்சரன் செய்து நம்ம வந்து நம்மளை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். நம்ம இதோட இப்போ முடிச்சுப்போம். நான் இதை வந்து லேசா எடிட் பண்ணி நான் வந்து யூடியூப் அதை நான் FB-லயும் நான் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காஃபி வித் கண்ணனுடைய ஃபர்ஸ்ட் டாக். அது நீங்க வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப இன்னும் சில பேர் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஸ்ரீனிவாசன். நம்ம வந்து திரும்ப வந்து இப்ப விட்டதெல்லாம் நம்ம தொடருவோம். சரியா? ஆமா, நீங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அப்ப முடிச்சுக்குவோமா? கட்டாயமா சார். நன்றி, உங்களோட பேசுனதுல ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.